இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பொது காலத்தினுடைய 13வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வாழ்வியல் பாடமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிசயங்கள் நிகழும், நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்கள் நிகழும். ஆனால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு அருமையான கருத்தை தான் தாயாம் திரு அவை இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு அள்ளி தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் பல பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுக்கும் அல்லது கல்லூரிகளுடைய பேராசிரியர்களுக்கும் இந்த தொடக்க கல்வியாண்டிற்கான ஒரு பயிற்சிக்காக நான் சென்றிருந்தேன். அப்படி ஒரு பள்ளியில் முதல் பயிற்சியை முடித்த பிறகு ஒரு பெண் ஆசிரியர் என்னிடத்தில் வந்து பேசுகிற பொழுது, ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறார், எதுக்கு சொல்கிறாரு எனக்கு புரியல. சொல்லுங்க டீச்சர், என்ன கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய தலையை காண்பித்து, இந்த நிலைக்கு காரணம் எனக்கான அந்த புற்றுநோயின் காரணமாக ஒரு 8 மாதங்கள் அவதிப்பட்டிருக்கிறேன், மரணத்தின் வாயிலை நான் சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது இறைவனுடைய ஆசீர்வாதம். என்னுடைய ஜெபத்தாலும் என்னுடைய உறவினர்களுடைய ஜெபத்தாலும் பல பேர் எனக்காக ஜெபித்த ஜெபத்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தினால் மறுவாழ்வை நான் பரிசாக பெற்றுக்கொண்டுள்ளேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரையும் மன்னிக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், கடவுளுடைய பிள்ளையாக எப்போவுமே வாழணும் அப்படி என்று அந்த ஆசிரியர் என்னிடத்தில் சொன்ன பொழுது உண்மையாகவே அவர் என் கண் முன்னே ஒரு வாழும் புதுமையாகத்தான் தெரிந்தார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மில் பலருக்கு இந்த வினா எழலாம், நம்முடைய ஜெபத்தால் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்முடைய இறை வேண்டல் வழியாக நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்கள் நிகழுமா அல்லது புதுமைகள் நிகழுமா அப்படிங்கிற கேள்விக்கு இதோ ஒரு சாட்சியத்தை உங்கள் கண்முன்னே வைத்திருக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் நான் வேண்டுகிற பொழுது உண்மையாகவே அற்புதம் நிகழும், உங்கள் வாழ்வில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு என்னுடைய அந்த யூடியூப் சேனலில் அந்த கமெண்ட் பாக்ஸில் பலரை வந்து உங்கள் குடும்பத்தில் ஏதாவது புதுமைகள் நிகழ்ந்திருந்தால் அங்கே பதிவிடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். குறைந்தபட்சம் 40 பதிவுகள் அங்கே வந்திருக்கிறது. அதில் வந்து ஒரு 20-25 பதிவுகள் கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அதிசயத்தை நிகழ்த்தினார், எப்படி ஒரு புதுமையை அந்த குடும்பத்திற்கு தந்தார் அப்படி என்று நம்பிக்கையோடு கூடிய இறை வேண்டல் நம்முடைய வாழ்க்கையில் கூட புதுமைகளை பெற்று தரும் அப்படிங்கிற சாட்சியத்தை பல நண்பர்கள், பல உறவுகள் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அது போன்ற ஒரு அருமையான அற்புதத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகமானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. வழக்கமாக ஒரு புதுமையைத்தான் நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த மார்க்கு நற்செய்தியில் 2 புதுமைகள். ஒரு புதுமையை நிகழ்த்த நமது ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு புதுமையும் நிகழ்த்துவதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொழுகை கூட தலைவர் ஒருவர், யாயிர் அப்படி என்று அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இயேசு முன் தாழ்ந்து பணிந்து அவரிடத்தில், என் மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், நீங்கள் வந்தால் அவள் உயிர் பெற்று மறுவாழ்வு அடைவாள், ஆகவே தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள் அப்படி என்று இயேசுவிடத்தில் தாழ்ந்து பணிந்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு உயர்வான பதவியில் இருக்கிறவர் தாழ்ந்து பணிந்து தன்னிடத்தில் ஒரு உதவியை கேட்கிற நேரத்தில், விசுவாசத்தோடு கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் மறுப்பு தெரிவிக்காமல் அந்த யாயிர் என்று சொல்லப்படுகிற தொழுகை கூட தலைவரோடு நடந்து செல்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டும். யாயிருக்கு தன்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற பதபதைப்பு. ஆகவே ஆண்டவரை அவசரப்படுத்துகிறார், தயவு செய்து வாங்க, சீக்கிரம் வாங்க, என் குழந்தையை குணப்படுத்துங்க அப்படி என்று. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். அவருக்குரிய நேரத்தோடு பொறுமையாக நடந்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, இவர்கள் இருவரும் நடந்து சென்ற பொழுது கூட்டம் அங்கே அலை மோதுகிறது. அந்த கூட்டத்தில் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண் ஒருத்தி பல மருத்துவர்களையும் மந்திரவாதிகளையும் எல்லாரையும் சந்தித்து கடைசியில் நோய் குணம் பெறாமல் வேதனையின் உச்சத்தில் இருப்பவளாய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தோடு கூட்டமாக சென்று அவருடைய மேலாடையின் நுனியை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் அப்படி என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த பெண்மணி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மேலாடையை தொட்டதாகவும் தொட்ட அடுத்த கணமே நோய் நீங்க பெற்றதாகவும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல இயேசுவுக்கு அந்த பெண்ணுக்கு குணமளிக்க ஒரு சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவருக்கு தெரியாமலேயே அவரிடத்துல நம்பிக்கையின் மூலமாக இன்றைக்கு குணம் பெறுகிறாள் அந்த பெண். தன்னிடமிருந்து ஆற்றல் வெளியேறியதை கண்ட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, என்னை தொட்டது யார் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் சீடர்கள், இந்த கூட்டத்தில் உங்களை தொட்டது யார் என்று சொல்ல முடியும் அப்படி என்று அவர்கள் குழம்பியிருந்த நேரத்தில் தான் அந்த பெண் இயேசுவனுடைய முன் வந்து நடந்தவற்றை கூறுகிறாள். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து திட்டவில்லை. மகளே அல்லது அம்மா, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. இந்த இடத்துல இந்த வார்த்தையை நமது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை நமது ஆண்டவர் இயேசு மெச்சியதாக நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு யாயிருடைய வீட்டிற்கு சென்று அங்கு அழுது புலம்புவர்களை கண்டு அவர்களை அதட்டிவிட்டு அங்கு உள்ளே சென்று அந்த சிறுமியினுடைய கரங்களை பிடித்து தலித்தாக்கும் அப்படி என்று சொல்லி, மகளே அல்லது பெண்ணே எழுந்திரு அப்படி என்று இறந்து போயிருந்த அந்த சிறுமிக்கு இன்றைக்கு புது வாழ்வை கொடுத்த இரண்டாவது புதுமையையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இரண்டு புதுமைகளுக்கு நிறைய ஒற்றுமை இருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் அவதியுற்றால், அந்த சிறுமி 12 வயது சிறுமி. இந்த இருவருமே சமுதாயத்தால் தீட்டு என்று கருதப்பட்டவர்கள். இந்த இருவருமே நம்பிக்கையால் இன்றைக்கு குணமடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருவர் இயேசுவை தொட்டதால் குணம் பெறுகிறார், இன்னொருவர் இயேசு அவரை தொட்டதால் இன்றைக்கு உயிர் பெறுகிறாள். இந்த வாசகத்தின் வழியாக, இந்த நிகழ்வின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகளை பெற வேண்டும் என்றால் விசுவாசம், நம்பிக்கை நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்ட அந்த பெண்ணும் குணமடைகிறாள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்ட அந்த சிறுமியும் இன்றைக்கு உயிர் பெறுகிறாள். காண முடியாத இறைவனுடைய அருள் பிரசன்னம் காணுகிற வகையில், உணர்கிற வகையில் திருவருட்சாதனங்கள் வாயிலாக நம்மிடையே வருகிறது. ஒவ்வொரு நாளும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் உட்கொள்ளுகிற நாம் நிச்சயமாக குணம் பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு அதை உட்கொள்கிற பொழுது நம்முடைய உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் காக்க வல்ல அருமருந்தாக நற்கருணையை நாம் உட்கொள்ள முடியும் என்கிற கருத்தோடு நற்கருணையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உட்கொண்டால் நீங்களும் நானும் குணப்பெற முடியும் என்கிற இரண்டாவது செய்தியையும், மூன்றாவது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாயிர் அவசரப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவரை அழைத்தாலும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கால தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு மறு வாழ்வை கொடுத்த ஒரு செய்தியை வாசிக்கிற பொழுது, நம்முடைய ஜெபிக்கிற நேரங்களில் நான் கேட்ட உடனே எல்லாம் கிடைச்சிடணும், கேட்ட உடனே எனக்கு பதில் வரணும் அப்படி என்கிற சுயநலத்தோடும் அவசர புத்தியோடும் ஜெபத்தில் ஈடுபடாமல் நாம் ஜெபிப்போம். நம்முடைய கடமை எது? ஆனால் இறைவனே அவருக்குரிய நேரத்தில், சரியான நேரத்தில் நம்முடைய குரலுக்கு செவிமெடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையோடும் தாட்சியோடும் அதே நேரத்தில் இறை சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் நம்முடைய ஜெபம் இருந்தால் நம்முடைய குடும்பங்களிலும் புதுமைகள் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு அன்றாடம் ஜெபிப்போம். இறை ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.